வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எறா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், அரை கிலோ இறால் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு. இந்த அரை கிலோ இறாலுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். சோம்பும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும். அப்போ தான் நம்ம அந்த தொக்கில் வெங்காயம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்றா சேர்ந்து குக் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. நம்ம வீட்டில் மசால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்புக்கு நார்மலாக, அந்த மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன். காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க, ஏன்னா இறால் வெந்து வரும்போது நமக்கு அந்த காரத்தன்மை எல்லாமே போயிடும். அதனால் நான் கொஞ்சம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவை எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலாலாம் போட்டுட்டு கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த டோட்டல் குழம்புக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எறா தொக்கு, அதனால் நல்லா ஊறுகாய் அளவுக்கு சுண்டணும் குழம்பு, இந்த கிரேவி. அது நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேலு தான் நம்ம இறால் போடணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த கிரேவி நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அந்த எப்படி சொல்கிறது, ஊறுகாய் மாதிரி, ஊறுகாயில் அந்த ஒரு கிரேவி இருக்கும்ல, அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாது, தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ நான் அரை கிலோ இறாலுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து தேங்காய் பாலாக சேர்க்குறேன். இது ஒரு செகண்ட் சும்மா லைட்டாக பபிள்ஸ் வர்ற அளவுக்கு கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிச்சிடுச்சு, அங்கங்கே 1-2 பபிள்ஸ் வருது. இது ஓகே.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்ததும் லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க, ரொம்ப நேரம் கிளறி விடக்கூடாது. இந்த இறால் வந்து எப்பயுமே 7 நிமிஷம்தான் வேகணும். நீங்கள் எடுத்துருக்கிற குவான்டிட்டியை பொறுத்து டைமிங் மாறும். நார்மலாக வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, 1/2 கிலோ இறால் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கரெக்டாக 8 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த 8 மினிட்ஸ் வச்சுக்கோங்க 1/2 கிலோவுக்கு. இன்கேஸ் 1 கேஜி எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ நான் 8 மினிட்ஸில் குக் பண்ணும்போது அந்த இறால் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இறால் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டியாக இருந்தது, இப்போ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த இறால் வெந்து வரும்போது தண்ணி விடும். அதனால தான் நான் வந்து நல்லா திக்காக செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். சாஃப்டாக வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சர்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இறால் தொக்கு நல்லா இருக்குது, எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.